Hey guys, welcome back to the channel Random Stuff Tamil. நீங்க நம்ம சேனலுக்கு first time வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல தினமுமே இரவு tarot reading, live free sessions available, paid sessions, personal reading available, astrology consultation available, manifestation guidance available. ஓகேங்களா? So இந்த ஃபெசிலிட்டிஸ் இந்த சர்வீஸ் எல்லாம் அவைல் பண்ணணும் அப்படின்னா 9841349436 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அல்லது என்னுடைய டீம் மெம்பர்ஸ் வில் காண்டாக்ட் யூ. இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், லைக் ஒரு 10 minutes 15 minutes வீடியோ. பட் இந்த வீடியோலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஒரு டக்குன்னு உங்களோட மைண்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுன்னா கூட ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் த டிவைன் சோர்ஸ் ஃபார் கிவிங் திஸ் கைடன்ஸ் டு யூ த்ரூ மீ. ஓகேங்களா? என் வழியாக உங்களுக்கு இந்த கைடன்ஸ் அண்ட் கிளியரன்ஸ் அந்த டிவைன் கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப அவங்களுக்கு நன்றி பட்டிருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். ஏதாவது உங்களுக்கு ஒன்று கிளியர் ஆயிடுச்சுன்னா கூட ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகேங்களா? இது ரெகுலராக நம்ம வீடியோஸில் பார்க்குற மாதிரி ஒரு ரீடிங்காக இருக்குமா? இது ரீடிங்காக முதல்ல இருக்குமான்னு கேட்டால் அது கிடையாது. இது ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் மாதிரி நீங்கள் உங்களுக்கு கேட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டு எஸ் ஆர் நோ, கம்ப்ளீட்லி இட்ஸ் எஸ் ஆர் நோ பேஸ்ட். ஓகேங்களா? இதில் எந்த ஒரு டெப்த் அண்ட் அது எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் எஸ் ஆர் நோ. இதில் ஒன்று ஸ்பார்க் ஆச்சு, ஒன்று கிளிக் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா கூட ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகேங்களா? ஃபார் ஃபர்தர் மோர் டீட்டெயில் இல்லை மேம் எனக்கு இதில் கிளிக் ஆகிடுச்சு, எனக்கு இன்னும் இது டீட்டெயில்டாக டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் மீ. சரிங்களா? ஸோ இந்த பாப்டப் எனர்ஜியோட நம்ம இந்த யூனிவர்சல் எனர்ஜி கிட்ட கேள்வி கேட்க தயாராக இருக்குமா? அந்த டிவைனோட பவர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் அண்ட் கைடன்ஸ் ரிசீவ் பண்ண தயாராக இருக்குமா? கமெண்ட்ல வி ஆர் ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. எஸ், நானும் ரெடி, நீங்களும் ரெடி, அந்த டிவைன் பவரும் ரெடி ஃபார் ஆன்சரிங் ஆர் கொஸ்டின்ஸ், ஃபார் கிளியரிங் அவர் கன்ஃபியூஷன். நம்மளுடைய கன்ஃபியூஷன்ஸை கிளியர் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்கும் அந்த பிரபஞ்சம் தயாராக உள்ளது. நீங்கள் தயாரா அப்படின்றது தான் இந்த கேள்வி. ஸோ நீங்கள் தயார், we are ready, I am ready அப்படின்றத டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? கம்ப்ளீட்லி எஸ் ஆர் நோ. ஓகேங்களா? என்ன ஒரு டெப்த் டீட்டெயில் என்ன டாபிக் அது கிடையாது, ஜஸ்ட் பிக் அ கார்டு ஃபார் யர் எஸ் ஆர் நோ. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு தான் நீங்கள் கார்டு பிக் பண்ணணும்னு கிடையாது. நான் டக்குன்னு எடுத்து வைக்கும் போது உங்கள் மனசில் இருக்க கேள்வியை நீங்கள் கேட்டுருங்க. அப்போது அதுக்கு என்ன எஸ் ஆர் நோ, அதுக்கு என்ன பைல் சூஸ் பண்ணுறீங்க, பைல் 1 ஆர் பைல் 2 சூஸ் பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் 2 பைல் தான், பைல் 1 ஆர் பைல் 2 சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது யூ வில் கெட் அன் ஆன்சர். மனசில் இந்த கேள்வி தான் கேட்குறோம், நான் எதுவுமே எழுதி வைக்கல, மனசில் என்ன கேள்வி வருதோ அதே மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக என்னோட கிளைண்ட்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கன்ஃபியூஷன்ஸ், காமன் கொஸ்டின், ஹென்ஸ் இட்ஸ் அ பர்சனல் ரீடிங் இல்லை, இட்ஸ் அ ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கொஸ்டின்ஸ் பட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? லைவில் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கலனாலும் இப்போ உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ 2 தான் வைப்பேன், வித் கிளியர் மைண்ட். கம்ப்ளீட்டாக உங்கள் இன்ட்யூஷன் தான் உங்களை கைட் பண்ண போகுது, உங்களோட டிவைன் பவர் தான் உங்களை கைட் பண்ண போகிறாங்க. ஸ்டபனாக இருங்க, கரேஜியஸாக இருங்க. ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் திங், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? உங்கள் லவ் நோ கான்டாக்ட்ல இருக்கா? பார்க்குறவங்களோட லவ் நோ கான்டாக்ட்ல இருக்கா? ஓகே. ஓகே, திஸ் இஸ் 1 card and this is number 2. நோ கான்டாக்ட்ல இருக்கான்னு கேட்டிருக்கோம். ஸோ number 1 and number 2. ஸோ number 1 சூஸ் பண்ணவங்க உங்களோட ஆன்சர், நம்பர் 2 சூஸ் பண்ணவங்க உங்களுடைய ஆன்சர். எஸ், நோ கான்டாக்டில் இருக்குது. ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஃபார் த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு, ஏன்னா உங்கள் லவ் நோ கான்டாக்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் பில்ட் ஆகணும்ல. ஓகே ஐ எம் கனெக்டிங் இன் டு த கொஸ்டின்ஸ், ஐ எம் கனெக்டிங் இன் டு த வீடியோ, ஐ எம் கனெக்டிங் டு த டேரோட் அப்படின்னு. ஸோ அப்படியே ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இது இட்ஸ் அ எஸ் கைண்ட் ஆஃப் கார்டு அண்ட் இட்ஸ் அ மேபி கைண்ட் ஆஃப் கார்டு. ஓகேங்களா? மேபி டு எஸ், அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் கார்டு வச்சு சொல்லுவோம். ஸோ மேபி இருக்கலாம், அதாவது சில டைம் கான்டாக்ட், சில டைம் நோ கான்டாக்ட், ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன். இது கம்ப்ளீட் நோ கான்டாக்ட் இது. ஸோ சூப்பரான எஸ் சொல்லிட்டாங்க இங்கே. ஸோ எஸ் அண்ட் மேபி ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன். ஓகே, நீங்கள் பைல் 1 பைல் 2. ஓகே. ரீயூனியன் ஆகுமா? ரீயூனியன் இருக்கா?
இந்த லவ்வோட எனர்ஜியில் ரீயூனியன் இருக்கா? ரீயூனியன் இருக்கா? ஓகே, பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2 ரீயூனியன் இருக்கா? நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட இது பண்ணுங்க, ஏன்னா நான் டைம் எடுக்கிறேன் இல்லைங்களா ஷஃபில் பண்ணி எடுக்கிறதுக்கு. உங்களோட இன்ட்யூஷன் சொல்கிறது தான் அங்கே ஆன்சரை. டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், மைண்டை கிளியராக வச்சுக்கோங்க சரிங்களா? ரீயூனியன் இருக்கா இல்லையா? நோ கான்டாக்ட் பார்த்தோம். நோ கான்டாக்ட் எஸ் அண்ட் நோ கான்டாக்ட் மேபி, அதாவது ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷனில் இருக்கலாம். ரீயூனியன் இருக்கா? இப்போ ரீயூனியன் இருக்கான்னு கேட்கும்போது அங்கே திரும்பினாங்க இல்லையா, அந்த கார்டை தான் நம்ம எடுக்கிறோன்னு எப்படி தெரியும் நம்மளுக்கு? இதுதான் டேரோட். ஓகே, ரீயூனியன் இருக்கா? திஸ் இஸ் அ மேபி கார்டு. ரீயூனியன் இருக்கா? திஸ் இஸ் அ எஸ் கார்டு. ஓகேங்களா? ஒரு தேர்ட் பர்சன் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு மேபி தான், நோ கிடையாது. செகண்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு ரீயூனியன் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, தேர்ட் பர்சன் இருக்காங்களா? மூணாவது கேள்வி, இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பர்சன் இருக்காங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பர்சன் இருக்காங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பர்சன் இருக்காங்களா? pile number 1 and pile number 2. Third person இருக்காங்களா? தெரிஞ்சுக்கணும்னா choose your pile. Pile number 1 and pile number 2. Third person. Okay. இங்கே வந்து தேர்ட் பர்சன் as a இன்னொரு ஃபேமிலியாக இருக்கிறதுக்கு ரெண்டுமே எஸ் கார்டு தான். பட் இங்கே பர்சன்ஸ் யாருமே இல்லை, யூனிவர்ஸ் தான் இருக்காங்க. பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, மணி இருக்குது. அப்போது இங்கே உங்களோட தேர்ட் பர்சனாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பை டிஸ்டர்ப் பண்ணுறது அவங்களுடைய மணி மைண்டாக இருக்கலாம், அவங்களுடைய கெரியர்னால உங்களை பிரேக் பண்ணிட்டு போகலாம், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள், இல்லை அவங்களுக்கு மணி தான் முக்கியம்னு உங்களை கண்டுக்காமல் இருக்கலாம். இது வந்து பர்சன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இது ரெண்டுமே எஸ் கார்டு தான். பட் அந்த கார்டு சொல்கிற பாருங்கள், தேர்ட் பர்சன் நம்ம வந்து டெக்கு கடியில் பார்த்தீங்களா 3 ஆஃப் கப்ஸ். ஸோ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு எஸ் இருக்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு தேர்ட் பர்சன், அதாவது உங்கள் லவ்வை டிஸ்டர்ப் பண்ணுற, உங்கள் மேலே இருக்க லவ்வை கட் பண்ணிவிட்டு அவங்க பக்கம் திசை திருப்புறது வந்து மணி. ஓகேங்களா? மணி தான் உங்களுக்கு இருக்கிற வில்லன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஃபேமிலியாக இருக்கலாம், நீங்கள் ஃபேமிலி கூட்டு குடும்பமாக இருக்கலாம், இன்னொரு கேர்ளாகவும் இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியிலே ஒரு பர்சனாக, அதாவது உங்கள் மதர் இன் லாவாக இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின். அது அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜில் முடியுமா? ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ரெகுலர் கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கே கொஷின்ஸ் மேம் நான் மனசில் இருக்க கொஷின் அப்படியே கேட்குறீங்க. நிறைய பேரால் பர்சனல் ரீடிங் வர முடியாது இல்லையா? ஸோ அவங்களுக்காக இது ஒரு ஸ்பெஷல். எனக்கு டக்குன்னு தோணுச்சு, இந்த மாதிரி ரீடிங் நான் எங்கேயும் பார்த்ததும் கிடையாது, நாமளும் பண்ணது கிடையாது. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ரீடிங்ஸ் ஃபர்தர் மோர் நிறைய வீடியோஸ் வேணும், கொஷின்ஸ் நிறைய இருக்குனாலும் எனக்கு கமெண்ட்டில் அந்த கொஷின்ஸை டைப் பண்ணுங்கள். மெஜாரிட்டி கொஷின்ஸை வச்சு அந்த கொஷின்ஸ்க்கு எஸ் ஆர் நோ நீங்களே சூஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு வீடியோ போடுவோம். சரிங்களா? இந்த வீடியோவுக்கு உங்களோட வரவேற்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் அடுத்த வீடியோ கொஷின் அண்ட் ஆன்சர் செஷனில் எஸ் ஆர் நோ பிக் அ கார்டு செஷன் இருக்கும். இல்லைன்னா நம்ம ரீடிங் பண்ணுற மாதிரி நம்ம பைல் செலக்ட் பண்ணி ரீட் பண்ணிடலாம் ஒரு டாபிக் எடுத்து. சரிங்களா? ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப், உங்கள் ரிலேஷன்ஷிப் கல்யாணத்தில் முடியுமா பார்ப்போமா? இப்படி எடுத்த கார்டு ரிவீல் ஆகிடும். சரி, நான் இப்படி எடுக்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப் கல்யாணத்தில் முடியுமா? ரிலேஷன்ஷிப் கல்யாணத்தில் முடியுமா? ஓகே, பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2. ரிலேஷன்ஷிப் கல்யாணத்தில் முடியுமா? எது தோணுது பார்த்து எடுத்துக்கோ. இந்த ரிலேஷன்ஷிப் கல்யாணத்தில் முடியுமா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஓகே, பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எஸ். ஓகேங்களா? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எஸ், கல்யாணத்தில் தான் முடியும்.
ஓகேங்களா? ரொம்ப நெகட்டிவாக இந்த பைல் இந்த வீடியோ பார்த்து இந்த ரீடிங் எடுக்கிற உங்கள் லவ் லைஃப் வந்து அவ்வளோ நெகட்டிவாலாம் போகவே கிடையாது. ஆனால் ரெண்டுலையுமே ஃபெமினைன் இருக்கிறதுனால உங்கள் சைட்லேருந்து தான் எஃபர்ட் வந்து உங்கள் கல்யாணத்துக்கு ஆகணும்னா நீங்கள் தான் எஃபர்ட் போடுற மாதிரி தெரியுது. சரிங்களா? இதில் சொல்கிற ஒரு சின்ன ஒரு கருத்தும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதில் வந்து உங்களுடைய பியூட்டி, உங்களுடைய ஸ்டெபிலிட்டி, உங்களுடைய க்ரோத்து ஆஸ் அ பர்சன், இதை வச்சு நீங்கள் அதை மூவ் பண்ணிட்டு போயிடுறீங்க. இது வந்து உங்களுடைய ஸ்டெபிலிட்டி, உங்களுடைய டிவைன் பவரோட கனெக்ஷனை வச்சு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனை வச்சு ஃபார்வர்ட் கொண்டு போயிடுறீங்க. சரிங்களா? ரெண்டுமே எஸ் தான். ஓகேங்களா? பியூட்டிஃபுல். பட் ரெண்டு சைட்லையுமே ஃபெமினைனோட எஃபர்ட்டால தான் முடியும், அப்படி இல்லைண்டா அது கஷ்டம் அப்படின்னு தான் இருக்கு. ஓகேங்களா? அதிர்ஷ்டமும் தேவை. ஸோ ஸ்டார் கார்டு வந்துருக்கவங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வேணும், அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கல்யாணத்தில் போய் முடியணும்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கணும். அதாவது சோடியாக்கும் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, இந்த கொஸ்டின் முடிஞ்சுதா? வேற என்ன கொஸ்டின்? எஸ், ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக வேண்டாம். இப்போ வந்து நிறைய பேர் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆஃப்டர் மேரேஜ் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த மந்த் பேபி கன்சீவ் ஆவாங்களா? இந்த மந்த் இந்த மந்த் பேபி கன்சீவ் ஆவாங்களா? இந்த மந்த் பேபி கன்சீவ் ஆவாங்களா? கன்சீவ் நீங்கள் பார்க்காதீங்க, இது திரும்பிடுச்சு, நான் அதை அப்படியே எடுத்துடுறேன். பைல் 1, பைல் 2. ஓகேங்களா? பைல் 1, பைல் 2. பேபிக்கு கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறவங்க கன்சீவ் ஆவாங்களா? பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 1. ஓகே, பைல் நம்பர் 2. ஓகே, பியூட்டிஃபுல். என்னன்னா இது கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் ப்ராசஸாக இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். தட் இஸ் எ எஸ் கார்டு. திஸ் இஸ் ஆல்சோ எஸ் கார்டு. என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம ஆகிடுமான்னு பார்க்காம அட போங்கடா ஆனால் அது ஆள்னா போதுன்னு விடும்போது டக்குன்னு எதிர்பாராமல் கன்சீவ் ஆகிடுவீங்க. ஸோ ரெண்டும் எஸ் கார்டு தான். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் சூழ்நிலையை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல். அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? வேலை கிடைக்குமான்னு பார்ப்போமா? ஓகே, நிறைய பேர் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்க பார்க்குறீங்கன்னா ஜாப் கிடைக்குமா? ஜாப் கிடைக்குமா? வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஜாப் கிடைக்குமா? ஜாப் கிடைக்குமா? பைல் நம்பர் 1, ஜாப் கிடைக்குமா? வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஜாப் கிடைக்குமா? பாரு, ரிவீல் ஆனால் அவங்க எப்படி எடுப்பாங்க? ஆல்ரெடி ஒரு கார்டு. ஜாப் கிடைக்குமா? ஓகே, ஜாப் கிடைக்கும் தான். பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 2க்கு வாங்க. எஸ், ஸோ பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2 ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு என்ன ரிசல்ட்? ஓரளவு பாசிட்டிவாக உங்களுக்கு ஏதாவது ஜாப் ஜாப் ரிலேட்டட் விஷயத்தில் கிடைக்குமா? ஸோ பைல் நம்பர் 1 எஸ், பைல் நம்பர் 2 இட்ஸ் நோ கார்டு. அப்போ நோ கார்டு என்னும் போது நம்ம இன்னொரு கார்டு பிக் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஓகே. பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? பொறுத்து தான் வேலை கிடைக்கும். எவ்வளோ கார்ட்ஸ் பார்த்தீங்களா? பொறுமையாக, பொறுமை மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரே வழி. இங்கே வந்து பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். சம்பளம் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கிடைச்சதுக்கப்புறம் அந்த வேலை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய சம்பளமும் வரும். ஹார்ட் ஒர்க், அந்த வேலையில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைப்பீங்க. மணி ஃப்ளோ சூப்பராக இருக்கும், வேலையும் சூப்பராக இருக்கும். பைல் நம்பர் 2 வந்து என்னென்னா இப்போ கொஞ்சம் வேலை கிடைக்கிறதுல கஷ்டம் இருக்குது. கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும், பட் இஷ்டமான வேலை கிடைக்கும்ன்றது தெரியுது. கஷ்டப்பட்டு கிடைக்குது, இங்கே ஈஸியாக கிடைச்சிருது. ஓகேங்களா? இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணுற கிடைக்குமானா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி. பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ப்ரமோஷன் பார்ப்போமா? ப்ரமோஷன் ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் பார்ப்போமா?
ப்ரமோஷன் கிடைக்குமா? ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் இப்படி ரிவீல் பண்ணாதீங்க, நான் எடுக்கிறேன். ஓகே, ஃபைல் நம்பர் 1. ப்ரமோஷன் கிடைக்குமா? இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன், ஃபைல் நம்பர் 2. எஸ், file number 1 and file number 2. Okay, are you ready? So file number 1 and file number 2. Okay, increment கிடைக்குமா? சம்பள உயர்வு கிடைக்குமா? ப்ரமோஷன் கிடைக்குமா? This is என்னன்னா கிடைக்கும் ரெண்டுமே எஸ் கார்டு தான். பட் அது கிடைக்கிறதுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும், கொஞ்சம் பொறுத்தா தான் கிடைக்கும். ஒரு சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது ஓவராக ஒர்க் இருக்கலாம், தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், இப்போ பதவி உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வேற இடத்துக்கு போடலாம், அதனால் வந்து குடும்பத்தை பிரியறதா இருக்கலாம், ஏதோ ஒரு சாக்ரிஃபைஸால் இது கிடைக்கும். இது வந்து என்னன்னா உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், உங்களுடைய மோட்டிவேஷன், நீங்கள் அதிக வேலை செஞ்சது அதுக்காக சூப்பராக அதுக்கான ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ரெண்டுமே எஸ் தான், இன் அ டிஃப்ரெண்ட் ஜானர். ஓகேங்களா? இது கொஞ்சம் லேட் ஆகும், இது சீக்கிரமாக கிடைக்கும். ரெண்டுமே கிடைக்கும், டைம் டியூரேஷன் தான் இதில். ஓகேங்களா? வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? சரி, ஓகே. இப்போ அப்ராட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னும் உங்கள் மனசில் எனக்கு இந்த கொஷின்ஸ்லாம் தோணுது மேம், அடுத்த வீடியோவில் இந்த கொஷின்ஸ்லாம் போடுங்க மேம் அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் தோணுதோ எனக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதெல்லாம் ரைட் டவுன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு ரேண்டமாக அதிகமாக என் மனசில் வந்து மக்கள் கேட்டு பதிந்த கேள்விகளை தான் நான் இப்போ எடுக்கிறேன். சரிங்களா? அப்ராட் போவாங்களா? இந்த பைல் சூஸ் பண்ணுறவங்க, பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணுறவங்க அப்ராட் போவாங்களா? பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணுறவங்க அப்ராட் போவாங்களா? ஓகே, பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணுறவங்க அப்ராட் போவாங்களா? எஸ், திஸ் இஸ் பைல் நம்பர் 1 அண்ட் திஸ் இஸ் பைல் நம்பர் 2. அப்ராட் போகிறதுக்கான பைல்ஸ். ஸோ பைல் நம்பர் 1 ரிவீல் பண்ணிடலாமா? ஓகே, பைல் நம்பர் 2. எஸ், என்னன்னா அப்ராட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காசு கொஞ்சம் செலவு பண்ணணும். பைல் நம்பர் 2. இது வந்து யாரோ உங்களை வந்து கூட்டு போகிறேன் இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக இல்லை முடியாது அப்படின்னு நீங்கள் பேக் ஸ்டாப் பண்ணப்படுற மாதிரி இருக்குது. போகாததை விட ஓகே, அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் உங்கள் லவராக கூட இருக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து நிறைய செலவு பண்ணணும், அந்த செலவுக்கு ஏற்ற எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. அதாவது நிறைய பென்டக்கிள்ஸும் இருக்குது, நிறைய கப்ஸும் இருக்குது. 7 and 7 மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? எப்படி பாருங்க ரீடிங்க. 7 and 7 இர்ரிலேட்டபிலிட்டி. உங்களால் வந்து கொஞ்சம் ரிலேட்டும் பண்ணிக்க முடியலை, நிறைய செலவு பண்ணிட்டோமே, நிறைய ஏர்ன் பண்ணோமே இருக்கும், பட் போவீங்க. சூப்பர். திஸ் இஸ் எஸ் அண்ட் எஸ். திஸ் இஸ் லைக் உங்களோட லவர் வந்து ஃபாரினில் இருக்கலாம், அதுக்காக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இல்லைண்டா வந்து உங்கள் ஃபியான்சி உங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டு உன்னை கூப்பிட்டு வரேன்னு வீசா கிடைக்காம போயிருக்கலாம், டக்குன்னு கடைசி டைமில் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஃபேமிலியாக போக வேண்டியது அவங்க மட்டும் போகிறதா மாதிரி ஆகியிருக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் ஆகலாம். ஸோ திஸ் இஸ் லைக் நோ டு மேபி அண்ட் திஸ் இஸ் லைக் மேபி அண்ட் மேபி. எஸ், தட் இஸ் எஸ், பட் விக்ட்ரி குட் நியூஸ் தான், பட் பொறுமையாக இருக்கணும் அப்ராட் போகிற விஷயத்தில். சரிங்களா? இன்னும் ஒரு 2 கேள்வி கேட்டுடலாம். 20 minutesல முடிச்சிருவோம். ஒரு கேள்வி கேட்கலாமா? லாஸ்ட் கேள்வி என்ன கேட்கலாம்? ஸ்டடீஸ் பற்றி கேட்கலையே. ஸ்டடீஸ் பற்றி என்ன கேட்குறது? கார்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணுவீங்களான்னு கேட்கலாமா? எஸ், நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தது. கார்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்களா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணுவாங்க. அடாடாடாடா, எல்லாத்தையும் இப்படி ரிவீல் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, நான் பொறுமையாக ஷஃபில் பண்ணுறேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 கொடுங்க. பைல் நம்பர் 2 கார்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு பாஸ் பண்ணுவாங்களா? பைல் நம்பர் 2 கொடுங்க.
ஓகே, pile number 2, pile number 1 ரிவீல் பண்ணலாமா? ஸோ pile number 1 and pile number 2. பியூட்டிஃபுல். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க பாஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பாஸ் பண்ணுவாங்க. சீக்கிரமாகவே அது நடக்க போகுது. 10 and 9 அப்படின்னும் பொழுது சீக்கிரமாகவே அது நடக்க போகுது. உங்களுக்கு வந்து மன நிறைவாக இருக்க போது. ஓகே, ஃபேமிலிக்கு நம்ம ஃபேமிலிக்காக படிக்கிறோம், ஃபேமிலி வந்து நல்லா இருக்க போகுதுன்னு மேரிட் பர்சனாக இருக்கும். சிங்கிள் பர்சனுக்கு வந்து அப்பா நல்ல சம்பள உயர்வு, சக்ஸஸ், சூப்பர் அப்படின்ற மாதிரி சிங்கிளாக இருக்கிற பர்சன் பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கோங்க, சிங்கிளாக இருக்கிற பர்சனாக இருக்கலாம். பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கோங்க, ஃபேமிலி பர்சனாக இருக்கலாம். ஆக மொத்தம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஆர் எக்ஸாம்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வருமாகனா எஸ், பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். ஓகேங்களா? இன்னும் ஃபர்தர் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து நான் எழுதி வைக்கல. மைண்டில் வந்து நிறைய என்னோட கிளைண்ட்ஸ் அண்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கேள்விகள் தான் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. அதுக்காக எடுத்தோம். இது வந்து நம்ம சேனல் நம்ம பண்ணவே கிடையாது, புதுசாக இருந்தது. திடீர்னு தோணுது ஒய் நாட் அப்படின்னு ஒரு பர்சனல் ரீடிங் பண்ணிட்டு இருந்தேன். டக்குன்னு ஒய் நாட் ஒரு ஷார்ட்டாக ஒரு ½ an hour 25 minutes ஒரு வீடியோ ஒய் நாட் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய போடலாம். நாங்களும் கொஞ்சம் கொஷின்ஸ் வச்சுருக்கோம் மேம், இந்த கொஷின்ஸ்க்கும் கேட்டு பைல் சூஸிங் மாதிரி வைங்க மேம், இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னீங்கன்னா கமெண்ட்ஸில் உங்களுடைய ரிவ்யூஸை கொடுங்க, உங்களுடைய கொஷின்ஸையும் டைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தினமுமே இரவு டேரோ ரீடிங் லைவ் ஃப்ரீ செஷன்ஸ் இருக்கும். அப்படி லைவ் ஃப்ரீ செஷன்ஸ் இல்லை அப்படின்னும் பொழுது அட்லீஸ்ட் டேரோ வீடியோஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஆஸ் அ ஷார்ட்ஸ் ஆர் வீடியோஸ். லைவ் இஸ் அ லைவ். ஓகேங்களா? என்னோட ரீடிங் உங்கள் கூட ரெசனேட் ஆச்சுன்னா ஃபார் ஃபர்தர் மோர் டீட்டெயில் பர்சனல் ரீடிங் ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பர் 9841349436 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுறது மூலயமாக நான் அல்லது என்னுடைய டீம் மெம்பர் வில் கைட் யூ த்ரூ புக்கிங் அப்பாயின்மெண்ட்ஸ். லைக் நம்ம கிட்ட டாரோட் ப்ரெடிக்ஷன், ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன், மேனிஃபெஸ்டேஷன் கைடன்ஸ் அண்ட் ஃபாலோ அப்பும் பண்ணுறோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பாய்.